ஜேம்ஸ் பாண்ட் படமெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஆனா அது எல்லாமே கற்பனை. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு நிஜ ஜேம்ஸ் பாண்டோட கதை. இந்தியாவின் பாதுகாப்பையே தன் தோள்கள்ல சுமக்கிற அஜித் டோவல், அவரோட த்ரில்லிங்கான வாழ்க்கையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, எதிரி நாட்டுக்குள்ளேயே போய் அவங்கள ஒருத்தரா ஒரு முஸ்லிமா கிட்டத்தட்ட 7 வருஷம் வாழ்ந்து அவங்களோட மிக முக்கியமான ரகசியங்களை எல்லாம் சேகரிச்ச ஒரு ஸ்பை. இது ஏதோ படத்தோட கதை மாதிரி இருக்குல்ல, ஆனா இது நிஜம். ஆமா, இது எந்த ஹாலிவுட் படத்தோட கதையும் கிடையாது. இது நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலோட உண்மையான வாழ்க்கை கதை. சொல்லப்போனா பல த்ரில்லர் படங்களே மிஞ்சிற அளவுக்கு இவரோட வாழ்க்கையில திருப்பங்களும் சாகசங்களும் நிறைஞ்சிருக்கு. சரி, அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி உருவானார்? அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? வாங்க ஒரு உளவாளியின் உதயத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அவரோட அப்பா இந்திய ராணுவத்துல ஒரு மேஜர். அதனால அந்த ராணுவ பின்னணி இயல்பாவே அவருக்கு இருந்துச்சு. படிப்புலையும் கெட்டிக்காரர், எக்கனாமிக்ஸ்ல கோல்டு மெடல். 1968ல வெறும் 22 வயசுல கேரளா கேடர்ல IPS அதிகாரியா வேலையில சேர்றாரு. ஆனா அவரோட பயணம் அத்தோட முடியல, அங்க இருந்து தான் ஆரம்பிச்சுது. ஒரு இளம் IPS ஆபீசரா அவர் சந்திச்ச பெரிய சவால் 1972ல நடந்த தலச்சேரி கலவரம். அங்கதான் அவரோட வித்தியாசமான அணுகுமுறை எல்லாருக்கும் தெரிஞ்சது. துப்பாக்கியை எடுக்காம புத்திசாலித்தனமா பேசி வெறும் ஒரே வாரத்துல ஒரு குண்டு கூட வெடிக்காம அந்த கலவரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். இதுதான் டோவல் ஸ்டைல். அவரோட இந்த திறமையை பார்த்து அரசாங்கம் அவரை நேரா இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதாவது IPக்குள்ள கொண்டு வந்தாங்க. அவ்வளவுதான், ஒரு போலீஸ் அதிகாரியோட பயணம் முடிஞ்சு ஒரு மாஸ்டர் ஸ்பையோட பயணம் ஆரம்பிச்சது. அவரோட வளர்ச்சி அசுரத்தனமா இருந்துச்சு. இப்போதான் நாம கதையோட மிக முக்கியமான, அதே சமயம் ரொம்பவே ஆபத்தான பகுதிக்குள்ள வர்றோம். வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து பாகிஸ்தான் வரைக்கும் அவர் செஞ்ச ரகசிய ஆபரேஷன்கள் எதிரிகளோட கோட்டையே ஆட்டங்காண வச்சது. அவரோட டாக்டிக்ஸ்க்கு 2 பெஸ்ட் உதாரணம் சொல்லலாம். ஒன்னு மிசோரம். அங்கிருந்த கிளர்ச்சி தலைவரோட 7 தளபதிகள்ல 6 பேரை பேசியே இந்தியா பக்கம் திருப்பிட்டார். இன்னொன்னு சிக்கிம். அங்கேயும் துப்பாக்கி எடுக்கல, மக்களோட மனசை மாத்தி ஒரு துளி ரத்தம் சிந்தாம சிக்கிம இந்தியாவோட இணைச்சார். ஆயுதத்தை விட மூளைக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு திரும்ப நிரூபிச்சார். 7 இந்த நம்பர் என்ன தெரியுமா? இதுதான் அவர் பாகிஸ்தான்ல ஒரு முஸ்லிமா உளவாளியா இருந்த வருஷங்களோட எண்ணிக்கை. ஆமாங்க, முழுசா 7 வருஷம். அந்த 7 வருஷத்துல அவர் செஞ்சது உண்மையிலே நம்பவே முடியாத ஒரு விஷயம். பாகிஸ்தான் அப்போ ரகசியமா அணு ஆயுதம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அதை கண்டுபிடிக்க இவர் ஒரு பிச்சைக்கார வேஷம் போட்டார். விஞ்ஞானிகள் முடிவெற்ற கடைக்கு வெளியில காத்து கிடந்து அவங்களோட முடியை சேகரிச்சு இந்தியாவுக்கு அனுப்பி வச்சார். அந்த முடியை டெஸ்ட் பண்ணப்பதான் தெரிஞ்சது அதுல யுரேனியம் கதிரியக்கம் இருக்குன்னு. இந்த ஒரு சின்ன ஆதாரம் பாகிஸ்தானோட அணு ஆயுத திட்டத்தையே அம்பலப்படுத்திருச்சு. ஆனா இந்த பயணம் பூப்பாதை இல்ல. லாகூர்ல ஒரு தர்காவில் இருக்கும்போது ஒரு வயசானவர் இவரோட காதல இருந்த துளைய பார்த்துட்டு, நீங்க இந்து தானேன்னு கேட்டுட்டார். ஒரு செகண்ட் டோவலுக்கு உலகமே நின்னு போன மாதிரி இருந்திருக்கும். நல்ல வேலை கேட்டவரும் ஒரு இந்துவா இருந்ததால தப்பிச்சார். ஆனா அந்த சம்பவத்துக்கு பிறகு தன்னோட அடையாளத்தை முழுசா மறைக்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அந்த காது துளையே மூடிட்டார். பாகிஸ்தான்ல இருந்து வந்த பிறகு நம்ம நாட்டுக்குள்ளே பெரிய சவால்கள் காத்துட்டு இருந்துச்சு. பஞ்சாப், காஷ்மீர்னு தீவிரவாதம் தலைவிரிச்சு ஆடுச்சு. இங்கதான் அவரோட அந்த ஃபேமஸான முல்லை முள்ளால் எடுக்கும் பாலிசி உருவாச்சு. 1988ல பொற்கோவில தீவிரவாதிகள் கைப்பற்றினப்போ டோவல் ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரர் மாதிரி வேஷம் போட்டு உள்ள போனாரு. அங்க அவங்க கிட்டயே நான் பாகிஸ்தானோட ISI ஏஜென்ட்னு சொல்லி அவங்களோட பிளான், ஆயுதங்கள்னு எல்லா தகவலையும் கறந்துட்டாரு. அவர் கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன் தான் ஆபரேஷன் பிளாக் தண்டர் வெற்றி பெற முக்கியமான காரணம். காஷ்மீர்ல அவரோட அப்ரோச் இன்னும் ஒரு படி மேல போச்சு. தீவிரவாதிகளுக்குள்ளேயே இருக்கிற அதிருப்தியை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டார். குக்கா பாரே மாதிரி தீவிரவாதிகளை பேசி அவங்களையே பாகிஸ்தானுக்கு எதிராக திருப்பினார். அதாவது தீவிரவாதிகளை வச்சு தீவிரவாதிகளை ஒழிச்சார். இதனால பல வருஷங்களுக்கு பிறகு காஷ்மீர்ல தேர்தலை நடத்த முடிஞ்சது. இவ்வளவு வெற்றிகளுக்கு மத்தியிலையும் கந்தகார் விமான கடத்தல் சம்பவம் அவரோட மனசுல ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்துச்சு. 176 பயணிகளோட உயிருக்காக மசூத் அசார் மாதிரியான கொடூரமான தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம், எதிரிக்கு முன்னாடி மண்டியிட்ட அந்த நிகழ்வு அவருக்குள்ள ஒரு ஆறாத வடுவா மாறிடுச்சு. 2014ல அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அஜித் டோவல் இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகரா நியமிக்கப்பட்டார். அன்னைக்கு கந்தகார்ல பட்ட அந்த வழிதான் இன்னைக்கு ஒரு புது ஆக்ரோஷமான பாதுகாப்பு கொள்கையா, அதாவது டோவல் டாக்டரின் அல்லது டோவல் கோட்பாடா உருவெடுத்தது. அவர் பதவியேற்ற உடனேயே ஒரு பெரிய டெஸ்ட் வந்துச்சு. ஈராக்ல ISIS தீவிரவாதிகள் நம்ம நர்ஸ்கள் 46 பேரை பிடிச்சு வச்சுட்டாங்க. டோவல் உடனே ஈராக் கிளம்பி போய் அவரோட பழைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு கீறல் கூட படாம 46 பேரையும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு.
அப்போ என்னதான் இந்த டோவல் கோட்பாடு? ரொம்ப சிம்பிள். இனிமே நாம அடி வாங்க காத்துட்டு இருக்க மாட்டோம். எங்கிருந்து அடி வருதோ அங்கேயே போய் அடிப்போம். அதாவது தற்காப்புக்காக தாக்குதல் நடத்துறது. எதிரி நம்ம வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாம நாம அவங்க வீட்டுக்கு போய் தாக்குறது. இது வெறும் பேச்சோட நிக்கல. இந்த கோட்பாட்டோட நேரடி விளைவு தான் நாம பார்த்த மியான்மர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அப்புறம் பாலாகோட் ஏர் ஸ்ட்ரைக். இது எல்லாமே இந்தியாவோட பொது அக்ரெசிவான கொள்கையோட வெளிப்பாடு தான். அவரோட இந்த தைரியத்துக்கு இது ஒரு சரியான உதாரணம். பாகிஸ்தானுக்கு அவர் கொடுத்த நேரடி வார்னிங் இது. இன்னொரு மும்பை தாக்குதல் நடந்துச்சுன்னா நீங்க பலுச்சிஸ்தானை இழக்க வேண்டியிருக்கும். இது வெறும் மிரட்டல் இல்ல, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்தியாவோட புதிய பாதுகாப்பு கொள்கையோட பிரகடனம். இவ்வளவு சாகசங்கள், இவ்வளவு வெற்றிகள், இதுக்கப்புறமும் அஜித் தோவல் இன்னைக்கும் ஒரு நிழல் வீரரா தான் இருக்காரு. ஒரு தனி மனுஷனோட புத்திசாலித்தனமோ தைரியமோ ஒரு நாட்டோட தலைவிதியையே எப்படி மாத்த முடியுங்கிறதுக்கு அவரோட வாழ்க்கை ஒரு பெரிய பாடம். அதனால தான் நாம சொல்றோம், அஜித் டோவல்ங்கிறது வெறும் ஒரு பேர் இல்ல, அது இந்தியாவோட பாதுகாப்பு அரண். எந்த எதிரியா இருந்தாலும் சரி, இந்தியாவை தாக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்க வைக்கும் ஒரு சக்தி. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு தனி மனுஷனோட தைரியம் ஒரு நாட்டோட வரலாற்றையே மாத்த முடியும்னா, ஒரு சாதாரண குடிமகனா நாம நம்ம நாட்டுக்கு என்ன பங்களிக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.